அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் வீடியோஸின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையல் வீடியோஸில் பார்க்க இட்லி சாம்பார், ஆறு காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்லோலே வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால சாம்பார் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்லோலே வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1/2 கப் துவரம்பருப்பை 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு கேரட், ஒரு கத்திரிக்காய். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு 4 விசில் வச்சிடலாங்க. பருப்பு நல்லா மசிச்சு விட்டுருங்க. மத்து இருந்ததுன்னா மத்துலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. கால் டீஸ்பூன் கடுகு, டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது வேக வச்ச பருப்பை இது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி, 1 கப் தண்ணி சேர்க்குறேங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 1/4 கப் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டுங்க. இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் அன்னை சமையல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.